வேங்க வயலில் என்ன நடந்தது? அந்த அநியாயத்தை யார் கேட்டீர்கள்? திருப்பூரில் என்ன நடந்தது? முதலாளி தவேக தலைவர், அதுக்கு மேலே பேச முடியாது. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய போராட்டம் அப்படின்ட்டு வந்து பேசினார் சார். அது வந்து ஒன்றிய அரசு பாஜக கட்டுறதான் சார். அப்படி அங்கேருந்து உடனே ஷூட்டிங் போயிட்டார். இப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா கொஞ்ச நேரம் பேச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படி போனேன்னா அவர் நம்ம ஆள் தெரியுமில்ல அப்படின்பா. சார் வந்து ஒரு படத்தில் வந்து கண்டிப்பாக நானே வரணுன்னாரு. எதுக்குடா அவ்வளோ இது பண்ணாரு பார்த்தாக்கா சுற்றி ஒழிச்சு பார்த்தா அவர் என்னோடய ஜாதிக்காரர்களுக்கு தெரிஞ்சு. அதுதான் காரணமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருக்கிற அந்த அடிமை புத்தி, வெள்ளைக்காரன் வந்ததுலேருந்து நமக்கு வந்த அடிமை புத்தி. நல்லா படி, நல்லா வேலை கிடைக்கும், தொழிலை தொடங்கு, வாயில் வந்ததே இல்லை. நல்லா படி, வேலை கிடைக்கும். எவங்கிட்டையாவது அடிமையாக கிளார்க்காக போகிறதுக்கு தான் நம்மளை படிக்க வச்சோம். எலெக்ஷன் நெருங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளார வந்து பேரம் பேசுறதுக்கு அந்த கொஞ்சமாக போராட்டம் பண்ணணும். அப்போ தான் வந்து நினச்ச அளவு சீட்டு கிடைக்கும். வேல்முருகன் கட்சிக்கு 2 இடம் தான் கொடுப்பாங்க, ஒரு 4-5 இடம் கேட்கலாம். அவர் கூட்டணி இருந்ததுனால தான் ஜெயிச்சோங்கிறது உண்மைதான். அதுக்காக தானே கூட்டணியை வைக்கிறோம். கூட கூட்டணி சேர்த்துக்கு ஈக்காக்கா வரல, கூட்டணி சேரோட பார்த்து போக போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ண? தமிழ்மின்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீண்ட நாளாக இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை எதிர்த்தும் நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும். பல ஸ்டேட்ஸ் வந்து எடுக்கிறாங்க, நமக்கு முன்னோடியாக அவங்க இத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக அரசு மட்டும் இதை வந்து எடுக்காமல் வந்து எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு தான் இருக்குது அந்த உரிமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதில் வந்து அவ்வளோ பெருசாக எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. பெரியார் பூமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சும்மா வெளியில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கலங்கிறத தவிர தமிழ்நாட்டில் ஒன்றும் ஜாதி ஒன்றும் அழியல. இப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா கொஞ்ச நேரம் பேசி முடித்ததுக்கப்புறம் நான் அப்படி போனேன்னா அவர் நம்ம ஆள் தெரியுமில்ல அப்படிம்பாங்க. ஜாதி தாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு படத்தில் வந்து கண்டிப்பாக நானே வரணுன்னாரு. எதுக்குடா அவ்வளோ இது பண்ணுறாரு பார்த்தாக்கா சுற்றி ஒழிச்சு பார்த்தா அவர் என்னோட ஜாதிக்காரர்களுக்கு தெரிஞ்சது. அதுதான் காரணமாக இருந்தது. நானே வந்தாகணுன்றாரு. எனக்கு அப்புறம் புரிஞ்சது இது. சரி, கூப்பிட்டாச்சு போகிறதுல என்ன தப்பு, நான் போயிட்டு வந்துட்டேங்க, அது வேற. அதனால் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால இடஒதுக்கீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. இடஒதுக்கீடுங்கிறது வந்து நம்ம எதுக்கு பயன்படுதுன்னா அரசாங்க வேலைக்கு தான் பயன்படுது. சொந்த தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை. ஒரு கார் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறீங்க, கார் மெக்கானிக் தொழிற்சாலை, அதுக்கு இடஒதுக்கீட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாமே சர்வீஸ் சென்டரை. ஒரு பெட்ரோல் பங்க் போடுறீங்க, இடஒதுக்கீட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? போட்டுக்கலாம். கல்லூரியில் படிக்கிறதுக்கு இந்த சீட்டுக்கெல்லாம் தான் நீங்கள் இடஒதுக்கீடு பார்க்குறீங்க. இடஒதுக்கீடை பற்றி பேசுகிற ஒரே மாநிலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக தான் இருக்குது. என்ன காரணம்னா சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருக்கிற அந்த அடிமை புத்தி, வெள்ளைக்காரன் வந்ததுலேருந்து நமக்கு வந்த அடிமை புத்தி. நல்லா படி, நல்லா வேலை கிடைக்கும், படித்து முடி, ஒரு தொழிலை தொடங்கு, வாயில் வந்ததே இல்லை. நல்லா படி, வேலை கிடைக்கும். எவங்கிட்டையாவது அடிமையாக கிளார்க்காக போகிறதுக்கு தான் நம்மளை படிக்க வச்சோம். நம்ம படிப்பு என்னுடைய சொந்த அனுபவம் 1000 தடவை சொல்லியிருக்கேன். என்னுடைய மகனை வந்து கல்லூரியில் சேர்த்ததுக்கு போனேன். என்னுடைய குஜராத்தி நண்பர்கள் அவங்க பசங்களும் இவனும் ஒன்றா தான் படித்தாங்க. அவனுக்கு எல்லாரும் வந்து ஒரு கடை கண்ணாடி கடை அந்த இதுன்னு வச்சுட்டாங்க. படிப்பு முடித்தவொடனே தொழிலுக்கு அமிச்சிட்டாங்க. நான் என் பையனை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தேன். என்ன பிரயோஜனம்? பிகாம் முடித்தான். முடிச்சுட்டு அவன் கடைசியில் தொழிலுக்கு தான் வந்தான். வேலைக்கு போக முடியாதுன்ட்டான். ஏன்னா அந்த அத்தனை பேர் வேலைக்கு போய் நல்லா இருக்காங்க. என்ன அடிமை வேலை உன்ன மாதிரி என்ன மாசம்பளத்துக்கு கொண்டு போய் விட்றாத. என்ன மாசம்பளத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியலம்மா. டாக்டர் தொழிலுக்கு படிச்சிருக்க வர முடியல. இதில் பழக்கிட்டாங்க. 30ஆம் தேதி ஆனால் கை காலெலாம் ஆடுது. ஐயோ சம்பளம் வருதா சம்பளம், அதுக்கு அலைய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த டாக்டர் தொழிலை வச்சு நான் பெருசாக போகணுங்கிற எண்ணமே எனக்கு மனசில் வரல. இதை வச்சு ஒரு நர்சிங் ஹோம் கட்டணும், நானே ஒரு முதலாளி ஆகணும்னு எனக்கு வரவே இல்லையே. இந்த நிமிஷம் வரல.
லக்கி என் பையன் என்கிட்டருந்து விலகிட்டான். விலகினா அவனே போய் முயற்சி பண்ணால் அவன் உள்ளே போயிட்டான். அதுக்கு என்னுடைய மருமகள் ஒரு காரணமாக இருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னாக்கா அது இந்தியாவிலேயே இடஒதுக்கீட்டுக்காக ரகலை பண்ணிகிட்டு இருக்க ஒரே மாநிலம் இது தான். இடஒதுக்கீட்டில் நீங்கள் சமூக சமத்துவத்தை கொண்டு வர்றீங்கன்னாக்கா ஓகே, அதுக்காக நீங்கள் போராடுறீங்கன்னா எஸ். சமூக அங்கீகாரம் எங்கே கிடைக்குது உங்களுக்கு? ராம்நாத் கோவில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு வாரணாசி கோயிலில் இருக்கிற ஒரு உஞ்சவிருத்தி ஐயர் உள்ளே வராதுன்னுட்டான். உங்களுடைய செல்வாக்கான பதவி உங்களுக்கு சமூக அந்தஸ்து கொடுத்துரு. மூத்த குடி ஒரு நாட்டினுடைய மூத்த குடிமகனாக இருந்து கூட நடக்கல. திரௌபதி முர்மு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படவில்லை. பார்லிமெண்ட் கட்டட திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படவில்லை. பெண்ணுங்கிறது ஒரு பக்கம், பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பக்கம். சனாதன முறைப்படி உங்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கவில்லை. உங்கள் பதவியை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்காது. அதை எதிர்த்து போராடுறது தான். அதுக்காக நீங்கள் இடஒதுக்கீடை கொண்டு வரேன்னாக்க எஸ், அந்த போராட்டத்துக்கு நான் வர்றேன். படிப்புக்காக எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாது. படிப்பை நம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மொழிக் கொள்கையை திணிக்கிறாங்க. ஹிந்தியை படித்து ஆகணுங்கிறாங்க. என்ன பண்ண போகிறோம்? படிக்கிறதுக்கு நான் மாட்டேன்னு சொல்லலை. ஹிந்தி படித்தா என்ன பண்ண முடியும்? ஹிந்தி பேசுகிற உத்தரப்பிரதேசக்காரனும் நானும் ஒரு இடத்துல போட்டிக்கு போகிறோன்னாக்கா அவன் உத்தரப்பிரதேசத்தை ஹிந்திக்காரனை எடுத்துப்பானா என்ன எடுப்பானா? அண்ணாமலைகிட்ட கேட்குறேன், தமிழிசைக்கிட்ட கேட்குறேன். பேர் தமிழிசை. தமிழை இழிசைன்னு தான் வைக்கணும். அவங்க அப்பா பேர்பட்ட தமிழ் ஸ்காலர். அவருக்கு இப்படி ஒரு போட்டு பொழப்பு நடத்துறதுக்கு ஹிந்தியை பேசுகிறாங்க. உத்தரப்பிரதேசக்காரனும் நானும் ஒரு பதவிக்கு போட்டி போட்டோம்னா ஹிந்தி அடிப்படையில் எடுத்தாங்கன்னா அவனுக்கு கொடுப்பாங்களா எனக்கு கொடுப்பாங்களா? அவ்வளோதான். ரெண்டாம் தர குடிமகன் தான் நீ. அவனுக்கு கீழே தான் நீ இருக்கணும். ஒரு காலத்தில் ஹிந்தி படம் வந்துக்கிட்டு இருந்தால் அந்த ஹிந்தி படம் பாட்டுகளுக்கு பாடுறதுக்காக அது கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஹிந்தி சினிமாவும் போயிடுச்சு. அமிதாப் பச்சனை தமிழ் படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹிந்தியை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போ நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டது காரணம் இந்த ஹிந்தி படமெல்லாம் புரியலன்னு பார்த்துக்க கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டில் குதிரை வண்டியெல்லாம் இருந்தது. குதிரை வண்டிக்காரங்கெல்லாம் ஹிந்தி பேசுவாங்க. குதிரையும் ஹிந்தியில் தான் பழகும். ஹை ஹை சல் 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 அப்படின்னு நீ குதிரை கட்ட ஹிந்தியில் தான் பேசணும். அதுக்காக கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டோம். அதை தவிர இந்த ஹிந்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? தேவைப்பட்டால் கற்றுக்க போகிறோம். ஒரு பக்கம் பார்லிமெண்ட்ல இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துக்கு அந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தொகுதி வாரி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் சட்டமன்றத்தில் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக திமுக அரசு பண்ணி ஆகணும், இவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு திரும்ப இதே மாதிரியான விஷயங்களா மாநில அரசுக்கு அந்த இது இருக்கு. இப்போ மற்ற ஆந்திராலையோ இல்லை மற்ற மாநிலங்கள் முன்மாதிரி நமக்கு இது மாதிரி செஞ்சு காட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு மட்டும் இதை ஏன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. தப்பு எடுத்து இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்கம்மா. இதே ஆட்கள் தாங்கள் தான் பெரும்பான்மைன்னு காட்டுறதுக்காக இதே ஆட்கள் இன்றைக்கி கேட்குற அதே ஆட்கள் தான் பண்ணாங்க. எம்ஜிஆர் அழகாக ஒரு ஜாதிக்காரர் தானே கேட்குறேன். யாரெல்லாம் ஜாதி தலைவர்களாக இருந்தாங்களோ எல்லாத்தையும் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் இன்டர்வியூ பண்ணார். நான் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் நாங்கள் 3 கோடி பேர் என் ஜாதி மாத்திரம் அப்படின்னாங்க. அப்படிங்களா? உங்கள் ஜாதியில் 3 கோடி பேரா? சரிங்க அப்படி வச்சுருக்கேன். அடுத்த ஆள் வந்தார். நான் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் அங்கே 4 கோடி பேருங்க. அப்படிங்களா? உங்கள் ஜாதி 4 கோடி பேருங்களா? சரிங்க. அடுத்த ஆள் வந்தார். நாங்கள் இந்த ஜாதிங்க தமிழ்நாட்டில் நாங்கள் 5 கோடி பேர். நாங்கள் தமிழ்நாட்டில் மொத்த தொகை 6 கோடி. இவங்க கணக்கு போட்டதெல்லாம் பார்த்தா 60 கோடிக்கு வந்துது. கொடுத்துட்டு எந்த ஜாதின்னு கேட்டார். முடிஞ்சு போச்சு. எவனை கேட்டார்? நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க கேட்டு என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோன்ட்டாங்க. எந்த ஜாதியை சேர்த்துறது கணக்கு சொல்லு அப்படின்னார். அவன் தான் அடங்கி போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மை ஜாதி ஆட்சி நடத்தினதே இல்லை சுதந்திர இந்தியாவில். பெரும்பான்மை ஜாதின்னு எடுத்திங்கன்னா 2 ஜாதி தான். ஏதோ 3வது ஒரு ஜாதி வந்தது. வெள்ளாள கவுண்டர்கள் இருந்தாங்க. பி சுப்பராயன், சேலம் பி சுப்பராயன், அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் வெள்ளைக்காரன் காலத்தில். ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் தான் இன்னொரு வரலாறு படைத்தவர். கட்சி மாறுறது அவர் தான். ஜஸ்டிஸ் பார்ட்டின்றது காங்கிரஸுக்கு மாறினது. அப்படி தான் காங்கிரஸ் உள்ள வந்து அது ஒன்றும்
காங்கிரஸ் இங்கே இல்லை. அந்த பெரும்பான்மையான ஜாதின்னு எடுத்தால் அவர் தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஆந்திராவெல்லாம் ஒன்றா இருந்ததுனால ரெட்டியும் நாயுடுகளும் தான் இருந்தாங்க. அதனால தான் சுதந்திர இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர்லாம் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா பிரகாசங்கார் தெலுங்குக்காரர், குமாரசாமி ராஜா, அப்புறம் வந்து ஓமந்தூர் ரெட்டியார் எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் மேக்சிமம். தமிழர்னு வந்தது வந்து பக்தவச்சலம் வந்தார். அப்புறம் காமராஜர் வந்தார். அவர் தான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர் வந்து முதல்ல வந்து ஆட்சி. ராஜாஜி வந்தார், அவர் சிறுபான்மையினம், அது பிராமணர். அதுக்கப்புறம் அவரை இது பண்ணிவிட்டு காமராஜர் தான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர் வந்து முதலமைச்சரானது காமராஜர். அதுக்கப்புறம் அதிமுகவில் வந்த பன்னீர்செல்வம் முக்குளத்தை சேர்ந்தவர். அப்புறம் வந்து வெள்ளாள கவுண்டரை சேர்ந்த மற்ற எந்த பெரிய நம்ம வன்னியர்களோ மற்றவங்களோ யாரும் வரவே இல்லை. இவங்கெல்லாம் கூட அல்பாயுஸில் போயிட்டாங்க. நீண்ட காலம் இருந்துன்னு எடுத்திங்கன்னாக்கா இவங்க தான் காமராஜர் நாடார் தான். மற்றபடி கலைஞருடைய குடும்பம் வந்து சிறுபான்மையினம். அவங்க வந்து ஒரு 5-6% கூட இருக்க மாட்டாங்க. அவங்கள சேர்ந்தவங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது, ஏன்னா தவளை கதை தான், நண்டு கதை தான். ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னா அடுத்த நண்டு அது பிடிச்சி இழுத்து விட்டுருங்கிற மாதிரி. அந்த மேல் ஜாதி வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு மேல் ஜாதி போராடி மேல் ஜாதிக்காரன் போகிற ஒருத்தர் அடிச்சிக்கும் போது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி ரூல் பண்ணுறாங்க. அதுதான் காரணம். இப்போ தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களேங்க ஐயா. கொடுத்துட்டு போகிறதுல என்ன இருக்குது? கொடுத்துட்டு போகிறதுல இருக்கட்டும். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, என் ஜாதி தான் பெருசு, எனக்கு மாத்திரம் தனியாக ஒரு இடம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அங்கே தான் நம்ம வந்து மறுக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ பட்டியலினத்தை சேர்ந்த எடுத்திங்கன்னா அதில் 4-5-6 வகையான பிரிவுகள் இருக்காங்க. தேவரினத்தை எடுத்திங்கன்னா 5-6 பிரிவுகள் இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர்களில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு 30-35க்கு மேலே பிரிவுகள் இருக்காங்க. ஒருத்தருக்கு பொண்ணு கொடுத்துக்க மாட்டாங்க. அது தெரியுமா அவங்களுக்கு? அந்த ஒரு சமுதாயத்துக்குள்ளே. ஆமாம். இப்போ என்னுடைய நண்பர் இருக்கார் தம்பித்துறை, அவர் கிருஷ்ணகிரியை சேர்ந்த வெள்ளாள கவுண்டர். அவங்கள வந்து சேலத்தை சேர்ந்த வெள்ளாளர்களோ கோயம்புத்தூர் ஈரோடை சேர்ந்த வெள்ளாளர்களோ ஏற்றுக்கிறது. அவருக்கு நாங்கள் பொண்ணு தேடும்போது அதிமுகவை சேர்ந்த வெள்ளாளர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் வந்து கேட்குறாரு, அவர் கவுண்டர் நீ பாட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்க, அவர் கவுண்டரே கிடையாது, கிருஷ்ணகிரியில் ஏது கவுண்டர்ன்றார். அப்புறம் வந்து அவருடைய சப்செக்ட் உட்பிரிவு எல்லாம் கொண்டு காட்டி இது பண்ண அப்புறம் தான் ஒரு வழியாக எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு கவுண்டர் பண்ண கட்டி வைக்கிறதுவா பட்ட அவஸ்தை இவ்வளோதான் கிடையாது. ஒவ்வொரு ஜாதியிலையும் உட்பிரிவு இருக்குதுமா. முக்குளத்தூர் எடுத்திங்கன்னா கள்ளர் மறவர் ஆக முடியாது. இதில் கள்ளனும் அது ஆக முடியணும் பெருசாக வந்துட்டான். மறவரும் ஒரு ஒரு அழிவு பண்ணிவிட்டாங்க, அவனை காணாம முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தான் நாடுகள்லேயும் வந்து பலிஜுவா கம்மாவா அப்படின்னு நிறையா இருக்குது. பட்டியலினத்தில் சேர்ந்தவங்க வந்து ஒரு 6-7 பிரிவுகள் இருக்குது. இவன் அவனை ஏற்றுக்க மாட்டான், அவனை ஏற்றுக்க மாட்டான். அதே தான் எங்களுக்கு நாங்கள் தேவர்களில் வந்து இவனை ஏற்றுக்க மாட்டான், அவனை ஏற்றுக்க மாட்டான். இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு காட்டி என்னத்தை பண்ண போறீங்கிறது தான் கேள்வி. அவ்வளோதான், பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவை வந்து மாநில வாரியாக பிரித்தாங்க, மொழிவாரி மாநிலமாக பிரித்த போது ஆர்கே லக்ஷ்மண் ஒரு கார்ட்டூன் போட்டார். இந்தியா ஒரு ஆலமரம் மாதிரி நிற்கிது, நேர துண்டாக வெட்டி மாநிலங்களாக பிரித்து அப்புறம் ஒட்டு போடுறாரு. ஒன்றா இருந்தது வெள்ளக்கார காலத்தில். அதாவது அவன் 4 மாநிலம் தான் வச்சிருந்தான். உத்தரப்பிரதேச ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் ஒரு இது சிபி என்னமோ சென்ட்ரல் இது ப்ராவின்ஸ்னு என்னமோ வச்சான். இதை வந்து டெக்கான் ப்ராவின்ஸ்னு வச்சான். தென்னாடுன்னு வச்சான். அந்த மாகாணங்களாக சென்னை அப்புறம் வந்து சென்னை ராஜதானின்னு பேர் மாற்றினான். சிபிஐ அது மாதிரி பேர், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் இந்தியா, அது மாதிரி பேர் வச்சான். 4 ஸ்டேட்டு தான், 4 இதுதான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாகாணத்தில் வந்து ஒரிசாவை கிழக்கிற கஞ்சம்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து இது வரலும் திருநெல்வேலி வரலும் சென்னை ராஜதானி, இது வரலும் திருத்தணி வரையிலும், அதாவது திருப்பதி வரையிலும் தெலுங்கு. அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா நடுமதில் வந்து கர்நாடகா வருது. அந்த பக்கம் இருக்கிற கொங்கணி பிரதேசங்கள், கூர்கு, குடகு, மங்களூர், உடுப்பி, சுப்பிரமணிய ஸ்தலா,
இதெல்லாம் வந்து கொங்கணி பேசுகிற இடங்கள். மலபார், கண்ணனூர், கொச்சி, இது மலையாளம் பேசுகிற பகுதி, இதையெல்லாம் வந்து இதோட சேர்ந்துருந்தது. ஆக அங்கே கொங்கணி பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, இத்தனை பேர் இருந்தோம். அதனால தான் பெரியார் திராவிடர் நாடு கேட்டார், எங்களை உற்றியாடினார். இதில் வந்து நமக்கு பல பெனிஃபிட்ஸ் இருந்தது. பல நதிகள் இங்கேயே உற்பத்தியாகி இங்கேயே முடிஞ்சுது. யாருக்கிட்டையும் நம்ம முறைக்க வேண்டியதில்லை. கூர்கள்லாம் நம்ம கூட இருந்தபோது இன்றைக்கி வந்து மைசூர்காரர் வந்து முறைப்பு பண்ண முடியாது. எங்கள் ஊரில் உற்பத்தி ஆகிற காவிரி நீ எப்படா நிறுத்தலான்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த காலத்தில். கர்நாடகா மிரட்டினா அவன், எங்கள் தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார்றான்னு அடங்கியிருந்தாங்க. கூர்க்கு வந்து கர்நாடகாவோட சேர்த்து பார்த்து அவங்க மறுப்பு தெரிவித்தாங்க, முடியாதுன்னா எங்களை இவங்க முழுங்கிடுவாங்கன்னு. இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட போது இருந்தது. அதில் கெயின் இருந்தது, லாஸ் இருந்தது. மதராஸ் மனதேன்ட்டாங்கல்ல. தியாகராய நகர்லாம் தெலுங்கர்கள் தான் கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் இது பண்ணி ராஜாஜி நல்ல காலம் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்ததுனால போராடி சென்னையை காப்பாற்றினார். திருப்பதி கொடுத்துட்டார், எடுத்துக்க போ அப்படின்ட்டார். அப்போ திருத்தணி போயிடுச்சு. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் என்ன பண்ணார்னா, மாப்போச்சியை தூண்டி விட்டு ஒரு எல்லை போராட்டம் ஒன்று ஆரம்பிட்டார். இவர் சப்போர்ட் பண்ணிட்டார். அந்த நேரத்தில் அண்ணா வந்து அப்போ தான் திமுக ஆரம்பிக்கிற டைம், அவர் மாப்போச்சியை சப்போர்ட் பண்ணிட்டார். எல்லை போராட்டம்னு முன்னேறு வந்து திருத்தணியை காப்பாற்றி கொடுத்துட்டார். அறுபடை வீடு நம்மக்கிட்ட வந்துடுச்சு. அப்படி ராஜாஜி காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வந்து காமராஜ் காலை வரி விட்டது வந்து முல்லை பெரியார்ட்டார், கேரளா கொடுத்துட்டார். நீங்கள் அதனால தான் அது பெரிய பிரச்சனை. அவர் பெரியட்ட போனது தான் தேவிகுளம் பீர்மேடு 2 ஊரையும் கொடுத்ததில் தான் முல்லை பெரியாறு அணை நம்ம விட்டு போச்சு. இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது மாதிரியான விஷயங்கள் சட்டசபையில் பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்களை வந்து நம்ம பேச வேண்டியிருக்குது. ஏன்னா சமீப காலமாக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை, கருத்துக்களை அவருடைய மனஸ்தாபங்களாக நிறைய நேர்காணல்களில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இன்றைக்கி கூட வந்து அவர் சட்டசபையில் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை வந்து முதல்வர் அவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. வேல்முருகன் அவர்கள் செஞ்ச விஷயம் வந்து அதிக பிரசங்கித்தனமாக இருக்குது, அவருடைய மாண்பை இது குலைக்கக்கூடிய விதமாக இருக்குது, இதுக்கு வந்து சபாநாயகர் கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். வேல்முருகன் அவர்கள் திமுக இவங்களுக்கான இந்த உறவு அப்படிங்கிறத எலெக்ஷன் நெருங்க வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்காக வர போராட்டம் அது. என்னையும் கவனிச்சுக்கோ அப்படிங்கிறத கழட்டி விட்டுறாத, எனக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நடத்துகிற போராட்டம். எலெக்ஷன் நெருங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளார வந்து பேரம் பேசுகிறதுக்கு அந்த கொஞ்சமாக போராட்டம் பண்ணணும். அப்போ தான் வந்து நினச்ச அளவு சீட்டு கிடைக்கும். வேல்முருகன் கட்சிக்கு 2 இடம் தான் கொடுப்பாங்க, ஒரு 4-5 இடம் கேட்கலாம் அவர். அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுவார், ஒன்று விட்டு போயிடுவேன் மிரட்டெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது. தேர்தல் நெருக்கும் போது அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பெரும்பாலும் பேசக்கூடிய இப்போ விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, திமுக வந்து கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா வந்து திமுக இல்லை, அதிமுக கூட தனித்து ஒரு சில நேரங்களில் வெற்றி பெற்றாலும் கூட திமுகவால் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பெரிதளவில் ஜெயிக்க முடியாது, அவங்களுடைய பலமே கூட்டணி கட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களாங்க? கூட்டணிங்கிறது வந்து எல்லா காலத்திலையும் இருக்கிறது. இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறதுக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா சேர்ந்து தான் போராடினாங்க, கூட்டணி வச்சு தான் போராடினாங்க. ஹாக்கியில் வந்து ஒலிம்பிக்கில் வந்து ஹாக்கியில் வந்து கண்டினியூஸாக இருந்தோமா, நம்ம தான் வின்னர்ஸ். அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருந்து 2 பிளேயரும் ஒன்றா ஆடினதுனால பாகிஸ்தான் பிரிஞ்சது, ஹாக்கியில் இந்தியா காலி ஆகி போச்சு. 30 years ஆஃப் சுப்ரீமசி லாஸ்ட் அப்படின்னு போட்டாங்க. கூட்டணி இருந்ததுனால தான் ஜெயிச்சோங்கிறது உண்மை தான். அதுக்காக தானே கூட்டணியை வைக்கிறோம், வேறு எதுக்காக வைக்கிறோம்? ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நம்ம வந்து தேர்தல் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். உன் தொகுதியில் நான் நிற்கிறேன், என் தொகுதியில் நீ நிற்காத, அவ்வளோதான் அது. அப்படி தான் ஜெயிக்கிறோம். வேறு அதில் என்ன இருக்குது தப்பு? நீ இதை மாத்திரம் விட்டுட்டு வந்துடுற, கால் இருக்கிறதுனால தான் ஓடுறேன், காலை வெட்டிட்டு வர முடியும் உன்னால். நான் மொண்டியாகவே ஓடி இருக்கேன், பார்த்துருக்கியா? வாழை இருந்த நரிக்காத. உன் கூட கூட்டணி சேர்த்துக்கு ஈக்காக்கா வரல, கூட்டணி சாரோட பார்த்து கோபமாக இருக்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறேன்?
இப்போ வரைக்குமே வந்து திமுக இந்த 2026 தேர்தலுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க. பாஜக வந்து ஒரு பக்கம் இடி ரெய்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த பக்கம் பயமுறுத்துற மாதிரியான வேலைகளை பார்க்குது. மக்கள் கிட்ட வந்து திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை கொண்டு வரணுங்கிற வேலை பார்க்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவை மிரட்டுறதுக்கான வேலைகளை அவங்க பக்கம் கூட்டணிக்காக வரவிக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது வந்து பாஜக கிட்ட 3 டீம் இருக்குது. பழனிசாமி ஒன்று, நாத்தாக்கா ஒன்று, தாவேக்கா ஒன்று, இது 3 இருக்குது. ஐயா, தாவேக்கா வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு அண்ணாமலை இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. இதுதான் சொல்லணும். அது அவங்க டாக்டிக்ஸு, அவங்க ஆள் தான் அப்படின்னு இது பண்ணி அவரை வந்து பாஜகவுக்கு விரோதியாக, அதுதானே டாக்டிக்ஸு. பாஜகன்னு சொன்னால் ஓட்டு விழுவாதுங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் பாஜக அப்படின்னாவே மக்கள் கம்ப்ளீட்டாக ஒதுக்குறாங்க. ஈரோடு தேர்தல் தெளிவாக காட்டிடுச்சு. பழனிசாமி வந்து பாஜகவுடைய ஆளுங்கிறது வந்து உறுதியானதுனால தான் அவர் வாங்கின அந்த 35,000 ஓட்டு அப்படியே காணாமல் போயிடுச்சில்ல. இந்த போன தேர்தலில் 35,000 ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு எங்கே போச்சு? அது அந்த அனாமதேய கட்சி ஒன்றை நிற்க வச்சுக்கல ஈரோட்டில். அந்த கட்சிக்கு தான் விழுந்துருக்கணும், டெபாசிட்டாக கிடச்சிருக்கு. ஏன் கிடைக்கல? அந்த 35,000 வாக்காளர்கள் எங்கே போனாங்க? போயிட்டாங்க. பாஜகன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு விழுவதுன்னு தெரியும். அதனால தான் எதிர்கட்சிங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற தலைவர்கள் பூராமே நாங்கள் பாஜக விரோதிங்கிறத காட்டுறதுக்காக தான் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அவ்வளோதான். அதனால தான் அவர் வந்து அப்பப்போ வேங்கவையில் இல்லைன்னா நடந்தது. அந்த அநியாயத்தை யார் கேட்டீர்கள்? மணிப்பூரில் என்னங்க நடந்தது? முதலாளி தாவேக தலைவர், அதுக்கு மேலே பேச முடியாது அவரால். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய போராட்டம் அப்படின்ட்டு வந்து பேசினார். சார் அது வந்து ஒன்றிய அரசு பாஜக கட்டுறது தான் சார். அப்படி அங்கேருந்து உடனே ஷூட்டிங் போயிட்டார். அவ்வளோதான். அவருக்கு என்னத்தை தெரியும், என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன தெரியும் அவருக்கு? அது விடுங்க. இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர்கள்ன்ற பேரில் ஏங்க இருக்க பூரா வந்து தன்னை வந்து பாஜக விரோதின்னு காட்டுறதுக்காக பல ஸ்டண்ட்டுகள் அடிக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய் வந்து கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். அவர் பாஜகவுடைய ஆளுன்ற மாதிரி வந்துருச்சுன்னா ஓட்டு விழுவாம போயிடும். அதனால் அவரை திமுக ஆளுங்கிற மாதிரி காட்டுறதுக்கு அண்ணாமலை முயற்சி எடுக்கிறார். அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் தேமுதிக வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 2-3 விஷயங்களை வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. ஒருவேளை அவங்க வந்து திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான அடித்தளமாக இது இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் போகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? தேர்தலுக்கு நாளைக்கு தேர்தலாம் இன்றைக்கி வரலும் யாராலுமே சொல்ல முடியாத கூட்டணி கட்சிகள்னு ஒன்று இருந்ததுன்னா தேமுதிக ஒன்று, பாமக ஒன்று. ராத்திரி 10 மணி வரலும் ஒரு கட்சியோடு பேசிக்கிட்டு இருப்பாங்க, காலையில் வேறு கட்சியோட கூட்டணிக்கு போயிடுவாங்க. போன தடவை நம்ம பார்த்தோம். அதிமுக கூட வந்து ராத்திரி 10:30 மணி வரலும் பேசிக்கிட்டு இருக்கார் பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்கார் பாமக. காலையில் பார்த்தா பாஜக கூட்டணி போயிட்டார். அவ்வளோதான். அதே தான் பிரேமலதா. கலைஞர்கிட்ட வந்து விஜயகாந்த் சொல்கிறாரு நம்ம கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் படம் நழுவி பாலில் விழுந்துங்கிற அளவுக்கு கலைஞர் பேசிட்டாரு. இந்த பக்கம் ஜெயலலிதா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வந்துருச்சு. பார்த்தா இல்லை, நான் உங்கள் கட்சியில் போட்டாட்டி இப்படி மாற்றிட்டாங்க. அதனால் கட்சி ஒன்றும் சொல்ல முடியாது. 2 கட்சின்னு எடுத்திங்கன்னா அவங்க தான். அதில் இப்போதைக்கு நம்ம வந்து அவசரப்பட்டு எதுவும் சொல்ல வேணாம். அது அவங்களுக்கே தெரியாத விஷயம். எந்த கட்சியில் கூட்டணி இருக்க போகிறாங்க அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை நம்ம பேசுறதுன்னு அர்த்தம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க.